அப்பான்னு கூப்பிடத்தான் உம்மை அப்பான்னு கூப்பிடவா. எனக்கு அப்பா இல்லையப்பா, உங்களையே அப்பான்னு அழைக்கிறேன். அப்பா இல்லாதவங்க நான் சொல்லுங்க, எனக்கு அப்பா இல்லையப்பா, உங்களையே அப்பான்னு அழைக்கிறேன். எனக்கு அம்மாவும் இல்லையப்பா, உங்களையே அம்மான்னு அழைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நெருக்கமா சொல்லுங்க. க்ளோஸ். இப்ப ஆண்டவர்கிட்ட பழகுங்க. அவரல்லவா நம்ம சிநேகிதர், அவரல்லவா உற்ற நண்பர். உம்மை அப்பான்னு கூப்பிட
ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவருடைய முன்னிலைய மாடு அறிஞ்சுக்கிறதாமா. மாடு அவருடைய முன்னிலைமை, அவர் செய்த நன்மைகளை மாடு பாத்தீங்களா? மாடு எப்படி அழகா அப்பான்னு கூப்பிடும், அம்மான்னு அழகா கூப்பிடும். ஹல்லேலூயா. மனுஷன் தான் ஆண்டவருக்கு துரோகம் பண்றான். ஒரு நாள் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவர் எப்படிலாம் நமக்கு இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. ஆமா, உலகத்திலே மாபெரும் சக்தி இயேசு கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாபெரும் சக்தி, மாபெரும் வல்லமை இயேசு கிட்ட தான் இருக்கிறது. அவ்வளவு சக்தி உள்ளவர். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு கோரஸ், இயேசு நாமம் சொல்ல சொல்ல சொல்லுங்க, எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே, எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இந்த தேவ மனுஷனை வைத்து நான் மீட்டிங் நடத்தினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, மேசியா செல்வகுமார் ஒரு அற்புதமான ஒரு மனுஷன். அவர் பக்கத்தில் நிற்கும் போது ஆவியானவர் கூட நின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் அவரை வல்லமையா பயன்படுத்தினார். அந்த பாடலை பாடுவோம். 1 2 3 4. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிரே. இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் இன்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் இன்று, உன்னத வல்லமை இறங்கிடும் இன்று. தெய்வீக சுகம் உண்டு இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல ஸ்வீட்டான நாமம், எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா. இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். இயேசுவின் பெயர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். பிசாசை ஜெயித்திடுவோம். கைதட்டி சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அடி ரொம்ப முக்கியமான அடி. இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்பது கிடைக்கும், அற்புதம் அதிசயம் எதுவும் நடக்கும். இருளும் விலகி வெளிச்சம் தோன்றும், துக்கம்
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.